கரூர் நெரிசல் வழக்கில் தவிக தலைவர் விஜய்க்கு மீண்டும் சம்மனா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, இன்றைய அந்த விசாரணை நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில மீண்டும் சம்மன் எதுவும் வழங்கப்பட்டிருக்கா? மூன்றாவது நாள் விசாரணை என்பது இன்று காலை தொடங்கி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக கரூர் தேர விவகாரத்தில் விஜயிடம் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் சம்மன் பிறப்பிக்கப்படுமா இல்லையா என்பது தொடர்பான எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் சிபிஐ தற்பொழுது வரை வெளியிடவில்லை. இருந்தாலும் விஜய் இன்று வழங்கிய அந்த ஒரு பதில்கள் அதை முழுமையாக ஆராய்ந்து அதில் ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் நிச்சயமாக மீண்டும் சம்மன் பிறப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிபிஐ தரப்பில் கூறப்பட்டுள்ள மூன்றாவது நாள் விசாரணை இன்று காலை சுமார் 11 மணிக்கு தொடங்கி சுமார் 6 மணி நேரம் வரை அந்த நீடித்த நிலையில் அது முடிந்து இன்று இரவு 8 மணிக்கு அவர் டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக சென்னை திரும்புகிறார். அந்த விவகாரத்தில் மிக முக்கியமாக அந்த பல்வேறு கேள்விகளை இன்று சிபிஐ தரப்பில் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 2 முறை விசாரணையின் பொழுது எழுந்த முரண்பாடுகள் தொடர்பான கேள்விகளை இன்றைய விசாரணையின் பொழுது சிபிஐ அதிகாரிகள் முன்வைத்துள்ளதாகவும் அதற்கு அவர் அளித்த பதில்கள் என்பது இதற்கு முந்தைய வாக்குமூலங்கள் மற்றும் மற்ற நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளுடைய அந்த ஒரு பதில்கள் தொடர்பான அந்த வாக்குமூலங்களோடு ஒப்பிட்டு அதன் பிறகுதான் அடுத்த கட்ட சம்மன் கொடுத்த ஒரு பதிலை வழங்க முடியும் என்ற ஒரு தகவலை சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் நாளை அவரை ஆஜராவதற்காக எந்த ஒரு அறிவுறுத்தல்களும் சிபிஐ தரப்பிலிருந்து வழங்கப்படவில்லை என்பதையும் சிபிஐ ஆனது தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது அவர் இன்று இரவு சென்னை திரும்பும் அவர் மீண்டும் சம்மன் என்பது வழங்கப்படும் பட்சத்தில் மீண்டும் விசாரணைக்காக அவர் ஆஜராக வேண்டும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக மீண்டும் சம்மன் பிறப்பிக்கப்படுமா என்ற எந்த ஒரு அறிவிப்பையும் சிபிஐ அதிகாரிகள் வழங்கவில்லை. கரூர் விவகாரத்தில் மிக முக்கியமாக தாமதமாக வந்ததற்கான காரணத்தை முழுமையாக விஜய் தரப்பானது இன்னும் கூறவில்லை என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.